இப்போ நடந்துகிட்டு இருக்க யுஎஸ்ஏ அலைட் அப்புறம் ஈரானோட வார்ல ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாமலே வந்து வின் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ரஷ்யா. ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டர், ஆயில் இல்லாம கேஸ். அவங்களோட கேஸ் மார்க்கெட்ல தான் ஒட்டுமொத்த யூரோப்பே வந்து நம்பிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான ஆயில் வந்து வாங்குறோம். பட் இப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஈரான் கை வச்சக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரப்ஷன் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு அந்த பேசேஜ் வழியா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு மட்டுமே 30 மில்லியன் 20லேருந்து 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வந்து அந்த பேசேஜ் வழியா போகும். ஸோ அதில அவங்க சோக் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் ஆஃப் பேரல்ஸ் வந்து ஆயில் வந்து ஒரு ஷார்ட்டேஜ் நடந்திருக்கு உலகம் முழுக்க. அதுவும் இந்த 12 நாள்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் பேரல்ஸ். ஸோ இத கோப் அப் பண்றதுக்கு வந்து ரஷ்யாவால முடியுமாங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா கிட்ட சமீபத்தில நம்பர் 1 ரஷ்யா கிட்ட சாங்ஷன்ஸ் இருக்கு. யுஎஸ்ஏ அப்புறம் வந்து சில நேட்டோ கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில்ஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன் அவங்க டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து ஆயில்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளும் அதுக்கப்புறமா வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சில சாங்ஷன்கள் வந்து தளர்வு பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம சாதாரண மார்க்கெட் பிரைஸோட எக்ஸ்ட்ரா 2 டூ 6 டாலர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வச்சு லாபம் பார்க்கலாம். ஸோ இதனாலே புட்டினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு $150 மில்லியன் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வெறுமனே இந்த வார் கடந்த 10 நாள். அதுவும் இல்லாம இந்த கடந்த 2 வாரத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $6.9 பில்லியன் வந்து அவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க ரஷ்யா. ஸோ இது வந்து அவங்க ரொம்ப ஈஸியான ஒரு வின்னா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வந்து இப்போ ரஷ்யாவோட இம்போர்ட்ஸை வந்து அதிகப்படுத்துறோம் ஆல்மோஸ்ட் 50% மேல. ஏன்னா இப்போ ரஷ்யாவோட ஆயில் டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஆஃப்கோர்ஸ் டிமாண்ட் அதிகமாக வந்து ப்ரைஸ் அதிகமாக ஆகும். ரஷ்யா ஏசியாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து இந்தியாவும் சைனாவும் ஒரு மிகப்பெரிய கஸ்டமர் சொல்லலாம். 2 பேரோட மார்க்கெட்டுமே ஆல்மோஸ்ட் 30 to 40 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து தேவைப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சொல்லலாம். குளோபல் முழுக்க எந்த ஒரு கண்ட்ரீஸ்க்குமே இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். ஸோ ரஷ்யாவும் அதை விடுறதுக்கு விரும்பல. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $40லேருந்து அவங்க $62 வந்து அவங்க ஒரு பேரல் வந்து விற்கிறதுனால பல பில்லியன் டாலர்ஸ் வந்து புட்டினோட கஜானா வந்து அங்கே நிரம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா புட்டினால என்னதான் வந்து இவ்வளோ சப்ளை வந்து அவங்களால பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு கன் ஷாட்டுக்கு வந்து பேண்டேட் போடுற மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய நம்பருக்கு வந்து அவ்வளவு சப்ளை வந்து ரஷ்யா கிட்ட கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு கிளியர் கட் வின்னிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து சொல்லி ஆகணும். உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த G20 கண்ட்ரீஸா இருக்கட்டும், இந்த G20 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா தவிர ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஆயில் பிரைஸஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல், டீசல் விலை அதிகமாயிருக்கு. ஸோ இந்தியாவும், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா ஏசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவும் இந்தியாவும் தான் வந்து இதை ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு ஷார்ட்டேஜ் இருந்து இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரப்ஷன் இருந்தும் நம்ம வந்து ப்ரைஸை வந்து கோப்ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த இந்த ஆயில் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா ப்ளே பண்ணுது வேர்ல்டு பாலிடிக்ஸில், ஜியோ பாலிடிக்ஸில். ஸோ இந்த நேரத்தில் வந்து இவிஸ் வச்சுருக்கவங்களாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு மனப்பாவாக இருக்காங்க. இருந்தாலும் இவிஸ் ஓடுறதுக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து கேஸை நம்பி இருக்கோம், ஆயில்ஸை நம்பி இருக்கோம். ஸோ டெக்னிக்கலி ஆயில் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு மேஜர் பிளேயர் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.